நண்பர்களே, போன பதிவுல மாங் ஃபிட்னஸோட ஓபன் செரமனில யாரெல்லாம் வந்திருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணிருந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு போட்டிருந்தேன். இது அதோட பார்ட் 2 வீடியோ. ஆகையால் இப்ப நான் என்ன கோரிக்கையா கேக்குறேன்னா, பார்ட் 2 வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைபும் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. பார்ட் 3 அங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து ரெடி ஆயிட்டு இருக்குது. சோ ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்ட் 2 கதை என்னன்னா, ஓபனிங் செரமனி எல்லாம் சிறப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கான போட்டிகளுக்கு எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. சுமார் ஒரு மணி நேரம் கழிச்சு எங்களை போட்டிக்கு கூப்பிட்டாங்க. முதல்ல முடிச்சதே நம்ம டானிஸ் மேனியா ப்ரோ. இவருக்கு இன்னொரு செல்ல பேர் இருக்கு, அது என்ன நான் சொல்ல மாட்டேன், கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா ஊக்கி பாய் கணேஷ் கேசவன் ப்ரோ பார்த்தேன். அதுக்கப்புறம் கபிலனை பார்த்தேன். இன்னொரு பெரிய கைய பார்த்தேன். யாருன்னு பார்த்தா இப்ப புரியுதா எதுக்காக இந்த மாரி கோல்டு பிஸ்கெட்டை வாங்கினேன்னு. ஒரு வழியா பிஸ்தனிக்ஸ் என்று பாசமாக அழைக்கப்படும் கிஸ்தனிக்ஸுக்கு நம்ம வாங்கின பிஸ்கெட்டை கொடுத்த உடனே மனமகிழ்ச்சியோட அடுத்த போட்டிக்காக தயாராகிட்டோம் நண்பர்களே. உண்மையை சொல்லணும்னா டானிஷ் மேனியா ப்ரோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா எஃபர்ட் போட்டு இந்த போட்டியை ஹோஸ்ட் பண்ணாரு. அவருக்காக இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னைக்கான கதைப்படி பார்த்தா நம்ம வேண்டிய நண்பர்கள் நிறைய பேரை சந்திச்சேன். புதுசான நிறைய நண்பர்களும் சந்திச்சேன். அவங்க கூட கொஞ்சம் அட்டி போட்டதுக்கு அப்புறம் அவரோட டேட்பாட்ஸோட முக்கிய தூணான நம்ம கரண் ப்ரோவை மீட் பண்ணிருந்தோம். ஐசைன் வேற ப்ரிப் பண்றாரு. எப்படி ப்ரோன்னு கேட்டேன். நல்லா போகுது, நமக்கு இந்த மாதிரி ஐசைன் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனாலே ஒரு 4-5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசணும். நம்ம கண்டென்ட் கிரியேஷனுக்கும் 4-5 ஐடியா தந்தாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம பிக் பாஸோட பெரும்புள்ளியான நம்ம கமருதீன் ப்ரோவும் வந்திருந்தாரு. போட்டிகளும் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டியே புஷ்அப் காரணமாக நம்ம தலைவர் கிஸ்தனிக்ஸ் கையில இருந்து 4 ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு ஒரு 75 புஷ்அப் போட்டு நாக் அவுட் ஆன நண்பர்களே. இது பிளான்ச் காம்படிஷனா இல்ல புஷ்அப் காம்படிஷனா எங்களுக்கே சந்தேகமா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, டானிஷ் மேனியா அப்புறம் 10 செகண்ட் ஒரு முறை ஒரு கவுண்ட் சொல்றாரு. அப்புறம் நம்ம கிஸ்தனிக்ஸோட சொந்தக்காரன ஜிஸ்தனிக்ஸையும் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா இந்த கிறுக்கு கிரியேட்டர் என்ன சொல்றான்னு கொஞ்சம் பாருங்க. சிரிக்கிறானுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. சிரிக்கிறாங்கப்பா என்ன பார்த்து எங்க வீட்ல என்னடா அடிக்கிறீங்க. திமிங்கலம் என்று பாசமாக அழைக்கப்படுகின்ற டால்பின் ப்ரோவையும் பார்த்திருந்தேன். தலைவனுக்கு மசில் பிளேஸோட கான்ட்ராக்ட் போனது நினைச்சா எனக்கு சோகமா இருக்கு. அப்புறம் நம்ம தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டியில கோகோ என்று அழைக்கப்படுகின்ற நம்ம விஷால் 560 ப்ரோவையும் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கையும் பார்த்திருந்தோம். வேற யாரில் நம்ம டெல்டா தில்லி பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் ப்ரோ கார்டு அடிக்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா நமக்கு வேண்டப்பட்ட ஷேன் அண்ணன். நம்ம அவர் கூட முன்னாடியே பழக்கப்பட்டதுனால நம்ம கூட கேஷுவலா பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் வெற்றியாளர்களுக்கு பரிசு கொடுக்கற விதமா நம்ம கிஸ்தனிக்ஸ் அண்ணாவை கூப்பிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பெரிய கைகள் எல்லாம் சந்திச்சேன். யாருன்னு 3வது பாகத்துல சொல்றேன். ஆகியால் சப்ஸ்கிரைபும் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. எப்ப வேணா வரலாம், எப்படி வேணா வரலாம்.